ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். தயவு செஞ்சு எல்லோரும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் அந்த வேர்ட் அதோட அர்த்தத்தை மட்டும் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இதுவே அந்த வேர்ட் வித் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு அதோட நான் எக்ஸ்ப்ளனேஷன் தரது இதெல்லாம் நீங்கள் சேர்த்து கேட்கும்போது அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்பீங்க. ஸோ அது உங்கள் மனசில் ஆழமாக பதியும். அதனால தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வேர்டு என்னென்னா எமிஷன். அதோட மீனிங் the act of emitting or sending forth. எமிஷன் அப்படின்னா உமிழ்வு அல்லது வெளியேற்றம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதோட synonyms பார்க்கலாம். எக்ஸோடேஷன் அப்படின்னா எமிஷன் ரிலேட்டடான வேர்டு. இப்போ இதோட antonyms பார்க்கலாம். கண்டெய்ன்மெண்ட் அப்படின்னா கட்டுப்படுத்துதல். அதாவது இப்போ எமிஷன்னா வெளியேற்றம் உமிழ்வு அப்படி சொல்கிறேன்னா, கண்டெய்ன்மெண்ட்னா அதுக்கு ஆப்போசிட்டாக கட்டுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். The emission of greenhouse gases are causing the earth to warm. The emission of greenhouse gases are causing to earth to warm. அப்படின்னா அந்த எமிஷன் ஆஃப் greenhouse gases, அது greenhouse gases வெளியேறதுனால அது வந்து காசிங், அது அதால் உருவாகுது என்னென்னா earth to warm, பூமி வெப்பமடைதல் வந்து உருவாகிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Sulfur emission from steel mills became acid rain. Sulfur emissions from steel mills became acid rain. அப்படின்னா சல்ஃபர் எமிஷன் அப்படின்னா சல்ஃபர் வந்து வெளியேறுது எங்கே இருந்துன்னா ஃப்ரம் ஸ்டீல் மில்ஸ், அதாவது எஃகு ஆலைகளில் இருந்து சல்ஃபர் வெளியேறதுனால பிகம் ஆசிட் ரெயின், அமிலமலை உருவாக அது காரணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள். The emission of gases such as carbon dioxide should be stabilized at their present level. The emission of gases such as carbon dioxide should be stabilized at their present level. அப்படின்னா the emission of gases such as carbon dioxide அப்படின்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் வெளியேறது should be stabilized. ஸ்டெபிளைஸ்னா அதுக்கு ஏற்ற நிலைமையில இருக்குது, ஏற்ற நிலைமையில நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ப்ரெசன்ட் லெவல், இப்போ ப்ரெசன்ட் லெவலில் நம்ம அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Transport causes emission of carbon dioxide, which in turn causes global climate changes. Transport causes emission of carbon dioxide, which in turn causes global climate changes. அப்படின்னா transport causes, அதாவது டிரான்ஸ்போர்ட் வாகனங்களால் உருவாகுது எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு வெளியேறது வந்து வாகனங்களால் உருவாகுது. which in turn causes, அதனால் என்ன நடக்குதுன்னா global climate changes, உலகளாவிய கிளைமேட்னா வானிலையில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The mechanic is checking the engine to identify the source of emission coming from my car. The mechanic is checking the engine to identify the source of emission coming from my car. அப்படின்னா the mechanic is checking, அந்த மெக்கானிக் வந்து செக் பண்ணுறாரு the engine செக் பண்ணுறாரு to identify the source of emission. அதாவது அவர் எதுக்கு செக் பண்ணுறாருன்னா to identify, கண்டுபிடிக்கிறதுக்கு the source of emission, எதுலேருந்து அந்த எமிஷன்னா வெளியேறுது, கம்மிங் ஃப்ரம் மை கார், அந்த அவரோட காரில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து மாசு வெளியேறுது. அந்த மாசு வெளியேற மூலத்தை, அந்த எங்கேருந்து சோர்ஸ்னால் எந்த இடத்துல இருந்து அந்த மாசு வெளியேறுது அப்படிங்கிறத அந்த மெக்கானிக் செக் பண்ணுறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது மாதிரியே எமிஷன் வச்சு இல்லை எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.